Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 150க்கு கீழே இருக்கேன் சார் நானே மார்க்கு. என்னோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150க்கு கீழே தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னே தெரில. நாட்கள் ஆக வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து விசாரிக்கும் போது அட்மிஷன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அட்மிஷன்ஸே இல்லை, இசிக்கும் அட்மிஷன்ஸே இல்லை, ஏஐடிஎஸ்க்கு சுத்தமாக அட்மிஷன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் பிலோ 150 தான் இருக்குது. என்ன பண்ணுறேனே தெரில சார். ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறோம். அதாவது நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க 12th ரிசல்ட்டுக்கு முன்னாடி அட்மிஷன் போட்டோம் அப்படின்னா டொனேஷன் வந்து கம்மியாக கேட்பாங்க. அதேமாதிரி வந்து 12th ரிசல்ட் வந்து ஒரு 1 வீக்கில் போட்டோம் அப்படின்னா அப்போ டொனேஷன் வந்து அதிகமாகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உண்மையாக என்ன பண்ண சொல்லியிருந்தோம். ஆனால் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. பரவாயில்ல, இப்போ வந்து நம்ம என்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நிலைமையை நம்ம பேசலாம். சரியா? அப்போ 150 தான் கட் ஆஃப் இருக்குது, இல்லை 150க்கு கீழே தான் கட் ஆஃப் இருக்குது. நான் என்ன பண்ணுறது? கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா, இல்லை காலேஜ் போய் பார்க்கலாமா? இது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டு. இல்லைன்னா டொனேஷனை கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணிடலாமா அப்படிங்கிற டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்குது. நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ போய் நீங்கள் வந்து டொனேஷனை கொடுத்து நீங்கள் வந்து காலேஜ் போய் ஜாயின் பண்ணலான்னு நினச்சாலும் நிறைய காலேஜில் சீட்டே இல்லை. என்ன சார் சீட் இல்லைன்னு சொல்கிறீங்களே, அப்போ கவுன்சிலிங்லேயே சீட் இருக்காதா? அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். சரியா? எல்லா காலேஜ்லேயும் ஒரு குறிப்பிட்ட சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு தனியாக இருக்கும். அந்த சீட் வந்து மேக்ஸிமம் க்ளோஸ் ஆகிடுச்சு. நிறைய காலேஜஸில் பெரிய காலேஜ்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ க்ளோஸ் ஆகலைனாலும் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க உங்ககிட்ட. சரியா? ஏன்னா அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா கல்லூரி வளர்ச்சி நிதி டொனேஷன் வந்து அதிகமாக என்ன வாங்க முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக சொல்லுவாங்க. சரியா? அப்போ பிலோ 150 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 150க்கு பிலோ நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணணும். என்ன அப்படின்னா நான் வந்து எனக்கு தகுந்த காலேஜை நான் என்ன பண்ணணும்னு பார்த்தா எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வரணும். ஏன்னா என்கிட்ட பேசக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேருமே 130, 140, 120, 100, 96, 92 இந்த மாதிரி கட் ஆஃப்ல இருக்க பசங்கள்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க. ஆனால் உங்களோட கட் ஆஃபுக்கு, சரியா, உங்களோட கட் ஆஃபுக்கு இந்த காலேஜ் தான்ப்பா கிடைக்க போகுது, அதனால் இந்த காலேஜ் வந்து பாருங்கப்பா, இந்த காலேஜ் தான்ப்பா கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, சார் எனக்கு வந்து ஸ்ரீகிருஷ்ணா கிடைக்காதா, ஸ்ரீகிருஷ்ணாவோட செகண்ட் கேம்பஸ் கிடைக்காதா, ராமகிருஷ்ணா கிடைக்காதா, ராமகிருஷ்ணாவோட செகண்ட் கேம்பஸ் கிடைக்காதா, இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்களே தவிர முதல்ல நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா 150க்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா தன்னிலை உணர்தல்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துக்கோம், என்ன கட் ஆஃபில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உணர்ந்துங்க. அப்போ அதாவது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2 விஷயம் இருக்குது. ஒன்று கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் இருக்குது, கோயம்புத்தூரில் ஒரு அட்டானமஸ் காலேஜ் இருக்குது, சென்னையிலையும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் இருக்குது. இன்னமும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன்ஸ் போட்டாலும் டொனேஷன் வாங்காமல் அட்மிஷன்ஸ் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்ஸ் எல்லாம் என்ன பார்த்தா க்ளோஸ் ஆகிடுச்சு அந்த காலேஜில். அந்த காலேஜோட நேம் வந்து சொல்ல விரும்பல. ஏன்னா அட்டானமஸ் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்ம போய் ஜாயின் பண்ணுறது ஒரு அட்டானமஸ் காலேஜ் இல்லாமல் நான் அட்டானமஸ் காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு அட்டானமஸ் காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இந்த மாதிரி காலேஜஸ் வந்து உங்களுக்கு சென்னையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் போய் தொடர்பு கொள்ளலாம். அப்போ 150க்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காலேஜ்லாம் கிடைக்காமலாம் போகாது. நீங்கள் கவுன்சிலிங்கில் இருந்தீங்க போட்டிங்கன்னா அப்படின்னாவே காலேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நல்ல காலேஜ் இல்லாத காலேஜ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் வந்து நல்ல பீக்கில் தான் போயிட்டுருக்கு. அதனால் எல்லா ப்ரைவேட் காலேஜுமே மேக்ஸிமம் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80லேருந்து 85% ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ வந்து இன்ஜினியரிங் வந்து நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கு. அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃபர் பண்ணாதான் அடுத்த வருஷம் நமக்கு வந்து அட்மிஷன் வரும் அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லா ப்ரைவேட் காலேஜுமே இருக்கிறாங்க. மேக்ஸிமம் எல்லா ப்ரைவேட் காலேஜஸுமே இருக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல ஸ்டாஃப் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்லா என்னாச்சும் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் வந்து பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அடுத்த வருஷம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க நம்ம காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எண்ணம்லாம் அவங்க மனசில் ஆல்ரெடி ஓடிட்டு தான் இருக்குது. அதனால் ப்ரைவேட் காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு என்னாச்சும் பார்த்தீங்கன்னா யோசிக்க வேணாம்.
அதாவது நல்ல காலேஜ்னு சொல்கிற காலேஜ் எல்லாமே ஃபஸ்ட் ரவுண்டில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே மேக்ஸிமம் என்னது ஃபெமிலியராக இருக்கக்கூடிய காலேஜ் எல்லாமே மேக்ஸிமம் முடிஞ்சிடும். அதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். இல்லை சார் நான் சிவில் தான் படிக்க போகிறேன், இல்லை சார் நான் மெக்கானிக்கல் தான் படிக்க போகிறேன், இல்லை நான் ட்ரிபிள் தான் பண்ண போகிறேன், இந்த மாதிரி கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டயர் 2 காலேஜஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு என்னாச்சும் போது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் 150 பிலோ எடுத்துட்டீங்க அப்படின்னாவே எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் போது தெளிவாக நம்ம சொல்லலாம். ஒரு தடவை போய் இந்த காலேஜை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் கவுன்சிலிங்லேயே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்து எடுத்துக்கலாம். இதை தெளிவாக நீங்கள் பாருங்கள். அதனால் பயப்பட வேணாம். உங்களுக்கு வந்து 150க்கு கீழே இருக்குது கட் ஆஃப், அதனால் எனக்கு வந்து காலேஜே கிடைக்காதோ, இல்லை வந்து நான் வந்து இன்ஜினியரிங்கே படிக்க முடியாதோ, அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து விட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும். அதுக்காக தான் நாம் இருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதனால் எந்த விதத்திலும் நீங்கள் பயப்பட வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம இருக்கிறோம். நம்மளை நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். லோ கட் ஆஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். கண்டிப்பாக உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.